ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் நீங்கள் வந்து 50K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனால் தான் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லியிருந்தீங்க, அதுக்கு முன்னாடி எதுவும் சப்போர்ட் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், அதாவது 50K சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு என்னுடைய மோட்டிவேஷனுக்காக நான் சொன்னது நான். ஓகேங்களா? அதாவது உங்களுடைய சப்போர்ட் குயிக்காக கொடுத்தீங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு. இப்போ நம்ம Preis-Aktion தமிழ் சேனலில் வந்து 50K சப்ஸ்கிரைபர்ஸும், நம்ம ஆப்ஷன்ஸ் தமிழ் சேனலில் வந்து 10K சப்ஸ்கிரைபர்ஸும் என்னுடைய கோல் நான் செட் பண்ணியிருக்கேன். அதாவது இப்போதைக்கு இன்ஸ்டண்ட்டாக செட் பண்ணியிருக்கிறது. ஸோ இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு. அப்போது நான் இன்றைக்கி இந்த வீடியோ அப்லோட் பண்ணல, இந்த வீடியோ வந்து அப்போது அப்லோட் பண்ணுறதா இருந்தது. சரி, இப்போது ஆல்ரெடி இருக்க 40K சப்ஸ்கிரைபர்ஸ் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கணுமா அப்படின்னு எனக்குள்ள கேள்வி. அதாவது இன்னும் 10K சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இந்த 40K சப்ஸ்கிரைபர்ஸ் வெயிட் பண்ணணுமா? சரி, அவங்களுக்கு அதுக்குள்ளே நாலேஜ் கொடுக்கலாமே அப்படின்னு. சரி, ஓகே, நம்ம இப்போவே ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த சப்போர்ட்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் 2 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. என்னால் நீங்கள் எந்த அளவுக்கு எனக்கு மோட்டிவேஷன் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு இன்னும் பவர்ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, சரி, நம்ம வீடியோக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லிட்டு மார்னிங் அப்படி இல்லை நம்ம இப்போ பேசுகிறோம், நிறைய விஷயத்தில் கேள்விப்படுறோம். இப்போது சப்போர்ட்டு அப்புறம் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். இந்த சப்போர்ட்லாம் சொல்கிறீங்க, ரைட்டு. அந்த சப்போர்ட் பிரேக் ஆகுமா இல்லை சப்போர்ட் எடுக்குமா? எந்த சப்போர்ட் எடுக்கும், எந்த சப்போர்ட்டு பிரேக் ஆகும்? அதே மாதிரி எந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் ஆகும், இல்லை எந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ரிட்டர்ன் வரும்? இது நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. சரி, இதை நம்ம இந்த வீடியோ வந்து கொஞ்சம் கிளியராக பார்த்து பேசிடலாம் அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு மேலே நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிங்க. இது வந்து நம்மளுடைய வெபினார் குரூப் இருக்கிற டெலிகிராம் சேனல். இன்னொன்று ஃப்ரீ டெலிகிராம் சேனல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். அதாவது ரன்னிங் மார்க்கெட்டில் என்னோடய வியூஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். மார்க்கெட் வந்து இதில் பிரேக் அவுட் ஆக போகுது, இல்லை பிரேக் டவுன் ஆக போகுது, இல்லை இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகும், இந்த சப்போர்ட் வந்து பிரேக் அவுட் ஆகும் அப்படின்றத ரன்னிங் மார்க்கெட்டில் லைவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். என்னுடைய வெபினார் குரூப் இது. ஓகேங்களா? இதில் வந்து வெபினார் அட்டன் பண்ணால் தான் இந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண முடியும். இல்லை நீங்கள் ஃப்ரீயில் ஜாயின் பண்ணால் நோ ப்ராப்ளம், அதுலேயும் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். இன்னும் கொஞ்சம் டீப்பாக வந்து இதில் ஷேர் பண்ணுவேன், அதில் வந்து ஓவராலாக வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன் நம்மளுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? சரி, சப்போர்ட் அப்படின்னா என்ன? ஒரு விலை வந்து இப்படி தாங்கி பிடிச்சிட்டு மேலே போச்சுன்னா இது வந்து சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவீங்களாமா? இது சப்போர்ட், ரைட்டுங்களா? இப்போது 20 ரூபாய் இருக்கிற ப்ரைஸு கீழே வந்து ஒரு 16 ரூபாய்க்கு டச் பண்ணிவிட்டு மேலே போய்ட்டு இப்போ 22 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா, ஸோ இது வந்து 16 ரூபா வந்து சப்போர்ட், ரைட்? இப்போது இந்த சப்போர்ட் வருது 2வது டைம் அப்படின்னா, இந்த சப்போர்ட் பிரேக் ஆகுமா பிரேக் ஆகாதா அப்படின்னா, எஸ், வாங்க கிளியராக பார்க்கலாம். இப்போது 22 ரூபா இருக்குது ப்ரைஸு, இப்போ 18 ரூபாய்க்கு வருது. 18 ரூபாய்க்கு வந்து இந்த 22 வந்து டச் பண்ண முடியல, மேலே வந்து பிரேக் ஆக முடியல. ஸோ 20க்கு போகுது, 20க்கு போயிட்டு இந்த 18க்கு வருது. ஓகேங்களா? ஸோ இந்த 18க்கு வர சொல்லும் இந்த சப்போர்ட் பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன் உங்களுக்கு ப்ரைஸ் வாரியாக என்னத்துக்கு சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்னு. அதாவது முந்தைய விலையை வந்து அவங்களால பிரேக் பண்ண முடியல, பிரேக் பண்ண முடியாமல் கீழே வந்து வராங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இதே சினாரியோவில் 22 ரூபா இருக்கிற ப்ரைஸு 18 ரூபா இருந்தது, மேலே போச்சு, 20 ரூபாய்க்கு கூட போக முடியல, வெறும் 19 ரூபாய்க்கு தான் போகுது, திரும்ப வந்து 18 ரூபாய்க்கு டச் பண்ணுது. அப்போது இதனோட சப்போர்ட் வந்து ஈஸியாக பிரேக் ஆகிடும். நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த சப்போர்ட் இதுவும் சப்போர்ட் தான், இதுவும் சப்போர்ட், 18 சப்போர்ட் தான், எல்லாமே சப்போர்ட் தான். அந்த சப்போர்ட் எந்த மாதிரி பிரேக் டவுன் ஆகுமா பிரேக் அவுட் ஆகுமா அப்படின்ற குழப்பம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகிடும். இது வந்து என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுற விஷயத்த நான் நம்மளுடைய யூடியூப் வியூவர்ஸ் கூட சரி ஷேர் பண்ணுறேன். ஆனால் எத்தனை பேருக்கு புரியுதுன்றது தான் கேள்வி. ஏன்னா ஒரு விஷயம் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அது வேல்யூ இல்லாமல் போயிடும். அதே என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இதை நம்ம டிஸ்கஸ் பண்ண சொல்ல ஈஸியாக அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்.
ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து உங்களோட வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே இந்த வீடியோ பண்ணுறதா நினச்சிங்க. நான் வந்து இது யூடியூப்லேயே போடுறேன். அவங்க எத்தனை பேர் கேட்ச் பண்ணுறாங்களோ பண்ணட்டும், நீங்கள் எல்லோரும் கேட்ச் பண்ணிக்கோங்க அதை. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதுவும் ப்ரைஸ், இதுவும் ப்ரைஸ். அப்போ ரெண்டு என்னாவது சப்போர்ட் பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் சார்ட்டில் பார்க்கக்குள்ள தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி போகும் ப்ரைஸு, இந்த மாதிரி போகும். ஸோ அப்போ ரெண்டுத்தில் எது பிரேக் டவுன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பிரேக் டவுன் ஆகிறதுக்கான ஈஸியான சான்ஸ், ரைட்டுங்களா? ஸோ இது வந்து சப்போர்ட், ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இன்னொரு சப்போர்ட் பார்க்கலாம். ஒரு 25 ரூபா இருக்குது ப்ரைஸ். கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி என்ன ஆகுது, 30 ரூபாய்க்கு போயிடுது. 30 ரூபாய்க்கு போயிட்டு இறங்கிட்டு 28 ரூபாய்க்கு வருது. திரும்பவும் 36 ரூபாய்க்கு போயிடுது ப்ரைஸ். ஸோ திரும்ப வருது இல்லைங்களா, இது சப்போர்ட், ரைட்டுங்களா? இந்த லைனு சப்போர்ட். இந்த சப்போர்ட் பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு. சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. பிரேக் ஆகாது. பாருங்கள் எத்தனை சப்போர்ட் பாருங்கள். சப்போர்ட் 1, சப்போர்ட் 2, இதுவும் சப்போர்ட் தான், எல்லாமே சப்போர்ட் தான். இதுவும் சப்போர்ட். நான் இன்னும் ரெசிஸ்டன்ஸ் பற்றி போகவே இல்லை, ஒன்லி சப்போர்ட் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இதுவும் சப்போர்ட் தான். ஸோ ஒரு விலையை உடைச்சிட்டு மேலே 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 போயிட்டு சொல்லுவோம், திரும்ப கீழே வருதுன்னா அந்த சப்போர்ட் வந்து பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அப்படியே பிரேக் ஆகினாலும் என்ன ஆகுனா ஃபால்ஸ் பிரேக் டவுன் ஆகிட்டு திரும்ப வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய தகவல்கள் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் வந்து என்னுடைய 50K சப்ஸ்கிரைபர்ஸ் கோல் வந்து இடிக்குது. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சப்போர்ட்டை ரெசிஸ்டன்ஸும் இதே மாதிரி தான். ரெசிஸ்டன்ஸ் இதே மாதிரி ஏறக்குறைய இதே மாதிரி தான், ஒன்றும் இல்லை. ஆனால் அப்பர் சைடில் வரும், அது அவ்வளோதான். அது இது பாட்டம் சைடில் வருது. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இதை ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். 50K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனவுடன் சரி, இந்த ஆப்ஷன் சம்மில் வந்து 10K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனவுடன் சரி, நம்ம இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பற்றி இன்னும் நிறைய தகவல்கள் நம்ம கலெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அதே மாதிரி நிறைய பேர் வந்து வெபினாரில் ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாரும் ஜாயின் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வந்து லாஸ் ஆகிடுச்சு, லாஸ் ரிகவர் பண்ணலாம், எனக்கு நம்ம லைஃப்பை ஸ்ட்ரகிள் பண்ணி மேலே வர முடியல, நிறைய பிரச்சனைங்க இருக்குது. இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் பிரச்சனைங்க இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கும் பிரச்சனை இல்லாத மனிதனே கிடையாது, எல்லாருக்கும் பிரச்சனைங்க இருக்குது. இப்போது நான் MBBS படிக்க போகிறேன், MBBS நான் டாக்டர் ஆகணும், நான் 10 வருஷம் ஆகும் டாக்டர் ஆகிறதுக்கு, எனக்கு ரொம்ப வறுமையில் இருக்கேன், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், நான் எப்படியாச்சும் நான் வந்து ஒரு 2 மாதத்தில் நான் டாக்டர் ஆகிடணும், கற்றுக்கணும். யார்கிட்டயாச்சும் பண்ணால் 1 லட்ச ரூபா கொடுத்தா கற்றுக் கொடுத்துருவாங்களா, இல்லை 5 லட்ச ரூபா கொடுத்தா கற்றுக் கொடுத்துருவாங்களா அப்படின்னா அது எப்படி ஃப்ரெண்ட் முடியும்? ஸோ அந்த MBBS டாக்டர் படிக்கிறதுக்கு 7 வருஷம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தானே ஆகணும். நீங்கள் எங்கே போய் கற்றுக்கிட்டாலும் அதுக்கு என்னென்ன டிகிரி ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டதுக்கப்புறம் தான் ஃபைனலாக நீங்கள் டாக்டர் ஆக முடியும். அதே மாதிரி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் டைம் கொடுக்காது நீங்கள் எப்படி ஷார்ட்கட்டில் மேலே போகவே முடியாது உங்களால். ஓகேங்களா? நிறைய பேர் வெபினார் கான்டாக்ட் பண்ணிங்க, நான் அவாய்ட் பண்ணிடுறேன். காரணம் என்னென்னா, அவங்களுக்குள்ளே கற்றுக்கணுன்ற மனப்பான்மை கிடையாது. நான் ஆப்ஷன்னா பையிங்கில் பணம் பண்ணணும், நான் டெய்லி ஒரு 5000 ரூபாய் சம்பாதிக்கணும், இந்த மைண்ட் செட் தான் வச்சுருக்காங்க. தவிர இந்த ஆப்ஷனில் 5000 ரூபாய் உங்களுக்கு யார் கொடுப்பாங்க பணத்தை, நீங்கள் எப்படி சம்பாதிக்க முடியும், ஏன் உங்களுக்கு 5000 ரூபாய் மார்க்கெட்டுக்கு கொடுக்கணும், இதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், லாஜிக்காக திங்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த பணம் உங்களுது. இல்லை அப்படின்னா அடுத்தவன் எடுத்துகிட்டு போய்டும் அந்த பணத்தை. ஓகேங்களா? முழுக்க கற்றுக்கணுன்ற ஆர்வம், ஃப்ரீ மைண்ட் செட், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, நான் கற்றுக்கணுன்னு விருப்பம் போகிறேன் மட்டும் வெபினாரில் ஜாயின் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க பாருங்கள். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வேணுமா கீழே வாட்ஸ்அப் மூலிமா கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சிக்கலாம். எத்தனை நாள் கிளாஸஸ் எடுக்கும் அதுவும் தெரிஞ்சிக்கலாம். எத்தனை நாள் சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிக்கலாம். ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். அன்னெசரியாக ஷார்ட்கட் ரூட்டு தேடுறவங்க ஜாயின் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.